வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்திடும் என எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு. மொழி சர்ச்சை நீடிக்கும் நிலையில் தமிழ் எழுத்தை முதன்மைப்படுத்தி பட்ஜெட் இலச்சினை வெளியீடு. ரூபாய்க்காக பயன்படுத்தப்படும் வழக்கமான குறியீட்டை தவிர்த்து ரூ என்ற தமிழ் எழுத்துடன் பட்ஜெட் லோகோ. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஆய்வறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை பட்ஜெட் தாக்கலின் போது பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தகவல். இரண்டாயிரத்தி 24-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு அரசின் முதலாவது பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமான அளவு தேசிய அளவில் இருப்பதை விட 1.64 மடங்கு அதிகம் என ஆய்வறிக்கையில் தகவல். தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரை 4வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு எனவும் அறிவிப்பு. தேவநாகரி எழுத்து என்பதால் நாணயத்தின் லட்சணையை மாற்றியுள்ளோம். மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் விளக்கம். தேவநாகரி வேணாங்க. லாஸ்ட் டைம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரூபீ சிம்பிள் தான் போடும். பட் திஸ் டைம் தேவநாகரி வேணாம் அப்படிங்கிறது. அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு தமிழர் கண்டுபிடிச்சது அந்த ரூபி சிம்பிள். அதை ஏன் வந்து நீங்க விட்டுட்டு நிறைய தமிழர்கள் நிறைய விஷயங்கள் படிப்பாங்க. தமிழக அரசின் பட்ஜெட் இலச்சினையில் ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டதற்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் குறியீடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பதிவு. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பெயரை தமிழில் மாற்றிக் கொள்வாரா? தோல்விகளை மறைப்பதற்காகவே பட்ஜெட் இலச்சினையில் ரூபாய் குறியீட்டை மாற்றியுள்ளதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டு 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக உரிமைகளை திமுக அடகு வைத்ததாக இபிஎஸ் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதில். கட்சியை பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்துவிட்டு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் கிடையாது. இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சொந்த புத்தி உண்டு, சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு, சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு திறமையும் உண்டு. திமுகவுக்கு முறைவாசல் செய்து வருபவர் அமைச்சர் ரகுபதி என ஜெயக்குமார் கடும் விமர்சனம். முதலமைச்சரை விவாதத்திற்கு அழைத்தால் ரகுபதி வருகிறார், ஆட்டை அழைத்தால் குட்டி வருகிறது என்றும் ஜெயக்குமார் விமர்சனம். பாடிக்கிட்டு அங்க ஸ்டாலினுக்கு ஜாலரா தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமையா வந்து முறவாசல் செய்யறவங்க நாங்க பேசணுமா? முறவாசல் செய்யறவங்க கிட்ட நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. போக வேண்டியதான் சரின்னு சொன்னா சரின்றதுதான் நியாயம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு கோலை போல பதுங்கி கொண்டு அவர் வந்து ரகுபதியை முன்ன தள்ளுறாரு. நாரடின்னு ரகுபதியை கூப்பிடல, இதெல்லாம் ரகுபதியெல்லாம் ஒரு குட்டி ஆடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே துதி பாடிக்கிட்டு அங்கே ஸ்டாலினுக்கு ஜாலரா தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமையா வந்து முறவாசல் செய்யறவங்க நாங்க பேசணுமா? முறவாசல் செய்யறவங்க கிட்ட நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. போக வேண்டியதான் சரின்னு சொன்னா சரின்றதுதான் நியாயம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு கோலை போல பதுங்கி கொண்டு ரூபாய்க்கான குறியீட்டை மாற்றுவதால் யாருக்கு என்ன பயன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. பட்ஜெட்டில் சொத்து வரி, மின்சார கட்டணத்தை குறைத்தால் பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கும் எனவும் கருத்து. சும்மா ரூன் போட்டா வயிறு ரொம்பிடுமா? ஏழைங்க வயிறு ரொம்பிடுமா? நம்ம ஏமாத்துற வேலை.
தமிழை வைத்து வியாபாரம் செய்து, அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேக்குறேன்? போட்டு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? உங்க வயிறு ரொம்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்க தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு அழைப்பு. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்டோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர். பாஜக அரசு மேற்கொள்வது தொகுதி மறுசீரமைப்பு அல்ல, தென்னிந்தியாவிற்கான தொகுதி குறைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ரேவந்த் ரெட்டி வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான திமுக கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என பேட்டி. நாடாளுமன்றத்தில் நாகரிகம் இல்லாமல் தமிழர்களை விமர்சிக்கிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்க பதிலடி கொடுப்பார்கள் எனவும் பேட்டி. ஒன்றிய அரசுடைய இது அவங்களுடைய பேட்டர்ன். இது நம்மளோட தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது அவங்க கொள்கை முடிவாக எடுத்து செய்கிறாங்க. சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருப்பதால் தனக்கு பதிலாக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பங்கேற்பார் என சித்தராமையா அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்கிறது சிரோமணி அகாலிதளம் கட்சி. தமிழ்நாடு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. ஆறாம் கட்டமாக 19 புதிய மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். புதிய நிர்வாகிகளுக்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அறிவுரை. விஜயின் உதவியாளரின் மகனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர் பதவி. தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக சபரிநாதனை நியமித்துள்ளார் விஜய். சென்னை பனையூரில் உதவி கேட்டு வந்த பெண்ணை விஜய் சந்திக்கவில்லை என புகார். செய்தியாளர் சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணை பேசவிடாமல் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு. தமிழர் நாகரிக நூலை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அளிக்க வேண்டும். தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற மத்திய அமைச்சரின் பேச்சு தொடர்பான கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். தமிழர்களுடைய நாகரிகத்தையும் தொன்மைக்கால நாகரிகத்தையும் ஆதிகால நாகரிகத்தையும் அவர்கள் உலக அளவில் அந்த காலத்து ஆதி காலத்திலிருந்து சிறந்து விளங்கியதெல்லாம் அவருக்கு புத்தகங்களாக கொடுக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது, கொடுக்கணும். அதை படிச்சிட்ட பிறகு நான் சொன்னது தவறு தான் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது. மதுரையை சேர்ந்த நபர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலான கட்டுப்பாடுகள் ஜூன் மாதம் வரை அமலில் இருக்கும் என்றும் அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரிய மனு. மார்ச் 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த துலக்கமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியில் வயதான தம்பதி வெட்டி கொலை. தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருப்பூர் அவிநாசியில் வயதான தம்பதியர் கொலை செய்த வழக்கில் உறவினர் ரமேஷ் என்பவர் கைது. கோழி மேய்வது தொடர்பான பிரச்சினையில் தம்பதியர் கொலை செய்யப்பட்டதாக விசாரணையில் தகவல். வரும் முன் காப்பதும் இல்லை, பட்டும் திருந்துவது இல்லை என்ற நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை தறிக்கிட்டு சென்றுள்ளது. திருப்பூர் இரட்டை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் சாடல். சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மறு உத்தரவு வரும் வரை தினமும் பூக்கடை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சீமான் தலைமையில் நடைபெறும் பேரணிக்கு அனுமதி கோரிய வழக்கு. நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பரவலாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது. கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கும்பகோணம் சூரியனார் கோவில் ஆதீனத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் மாயம். தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன்னாள் ஆதீனம் புகார். பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்ய அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவு ரத்து. கரூர் ஆட்சியர் உள்ளிட்டோர் மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக முதலமைச்சர், துணை முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக யூடியூபர் ரங்கராஜன் நரசிம்மன் மீது தொடரப்பட்ட வழக்கு. புகாரை மேற்கொண்டு விசாரிக்க முகாந்திரம் உள்ளதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலத்தில் பள்ளி கட்டிடத்திற்கு பூமி பூஜை போடுவது தொடர்பாக திமுக, பாமகவினர் இடையே வாக்குவாதம். அமைச்சர்தான் பூமி பூஜை தொடங்கி வைக்க வேண்டும் என திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 64,960க்கு விற்பனை. 1 கிராம் 8,120க்கு விற்பனையாகிறது. செங்கல்பட்டில் பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக சீமான் தலைமையில் நடத்தவிருந்த அமைதி பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. திருப்போரூர் முருகன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் நடப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல். சென்னை திருமங்கலத்தில் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை. வங்கியில் 5 கோடிக்கு மேல் கடன் பெற்ற நிலையில் திருப்பி செலுத்த முடியாததால் விபரீத முடிவு என தகவல். மதுரை வீரகனூர் ரவுண்டானா அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து. பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் ஒரு பெண் உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சிறுத்தை தாக்கியதில் தேயிலை தோட்ட பெண் தொழிலாளி உயிரிழப்பு. ஆட்கொல்லி சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியில் பேச மறுத்த ஏர்டெல் நிறுவன பெண் ஊழியர். ஹிந்தியில் மட்டுமே பேசிய வீடியோ இணையத்தில் வைரல்.
मालकीचं तुमच्या क्या बोल रहे हो? तुमच्या मालकीचं हिंदी में बोलो, क्या बोल रहे हो? हिंदीमध्ये नाही नहीं बोलायचं. समझ रहे हैं मुझे, क्या मग बोल मराठी रहे हो? समजून घ्यायचं. आप मुझे नहीं समझ रहे, आप क्या मराठी बोल रहे हो? समजून नहीं घ्यायचं. समझ रहे मुझे. नाही. नहीं समझ रहे. मग प्रॉब्लेम तुमचा आहे. मराठी चालत पाहिजे. प्रॉब्लेम आहे. मग कोणतरी मराठी पाहिजे. மகாராஷ்டிராவில் மாநில அரசு பணி தேர்வுகள் இனி மராத்தி மொழியிலும் நடத்தப்படும். பொறியியல் தேர்வுகளை மராத்தி மொழியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. பிரதமர் மோடி கடந்த 2014 பதவியேற்றது முதல் 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்றுள்ளதாக தகவல். சவுதி அரேபியா, ஆப்கான், அமெரிக்கா, தற்போது மொரீஷியஸ் என பல்வேறு நாடுகள் விருதுகளை வழங்கி கௌரவிப்பு. வினாத்தாள் கசிவு காரணமாக 85 லட்சம் குழந்தைகளின் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீட் நுழைவுத் தேர்வு, யுஜிசி நெட் தேர்வு வரிசையில் மத்திய மாநில அரசுகள் நடத்தும் தேர்வு வினாத்தாள்களும் கசிந்து வருவதால் 6 மாநிலங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். இந்தியாவை பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக மத்திய பாஜக அரசு பலவீனப்படுத்தி வருவதாக அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. இஸ்லாமிய சமூகம் மீது தொடர்ந்து வெறுப்பை பரப்பி வருவதாகவும் சாடல். இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் ஜம்மு காஷ்மீரில் களை கட்டிய ஹோலி கொண்டாட்டம். வீரர்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கியும் வண்ண பொடிகளை தூவியும் உற்சாகம். ஒடிசா மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக புகார். சட்டப்பேரவை வளாகம் முன்பு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தர்ணா போராட்டம். தெலங்கானா மாநிலம் நாகர்நூல் சுரங்கப்பாதையில் மீட்புப் பணி தீவிரம். பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் 20வது நாளாக பேரிடர் மீட்புப் படை தீவிரம். உக்ரைன் பிடியில் இருந்து கூர்ஸ்க் பிராந்தியத்திற்கு உட்பட்ட சுட்ஜான் நகர் மீட்பு. அதிபர் புதின் கூர்ஸ்க் ராணுவ தலைமையகத்தில் நேற்று ஆலோசனை நடத்திய நிலையில் ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா பேரழிவை சந்திக்க நேரிடும். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அதிபர் புதின் ஏற்றுக்கொள்வார் என்று டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை. நாளை ஒரே நாளில் 2 ரீ-ரிலீஸ் படங்கள் உட்பட 10 படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளதால் சினிமா ரசிகர்கள் உற்சாகம். ரஜினி, முருகன், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படங்கள் மீண்டும் திரைக்கு வருகின்றன.